வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் நடிகரும் சமூக சேவகருமான ராகவா லாரன்ஸ். மக்கள் என்னை வேண்டாம் என்று சொன்னால் அரசியலுக்கு வரமாட்டேன் என்ற அவரது கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் ஏன் இப்படி கூறினார்? இதன் பின்னணி என்ன? வாங்க பார்க்கலாம். சமீப காலமாக ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வருகிறது. இதுகுறித்து பேசிய அவர், நான் அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும், மக்கள் வேண்டாம் என்று கூறினால் அந்த முடிவை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் என்றும் கூறியுள்ளார். இந்த கருத்து பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுவாக அரசியலுக்கு வர விரும்பும் பலர் தங்கள் முடிவை நேரடியாக அறிவிப்பார்கள். ஆனால் மக்களின் விருப்பத்தையே முன்னிலைப்படுத்தி பேசுவது வித்தியாசமான அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. ராகவா லாரன்ஸ் பல ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு உதவி செய்து வருகிறார். கல்வி, மருத்துவம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் என பல சமூக சேவைகளை செய்து வருவதால் அவருக்கு தனி ரசிகர் பட்டாளமும் உள்ளது. இதனால் அவர் அரசியலுக்கு வந்தால் நல்ல மாற்றம் ஏற்படுமா என்ற விவாதமும் தற்போது நடைபெற்று வருகிறது. மறுபுறம், சமூக சேவை செய்வதும் அரசியல் செய்வதும் வேறு வேறு விஷயங்கள் என்று சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். எதுவாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பே முக்கியம் என்று ராகவா லாரன்ஸ் கூறியிருப்பது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அவர் அரசியலுக்கு வருவாரா? மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது சமூக சேவையிலேயே தொடர்வாரா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.